The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வபெருந்தகை அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப ராகுல் காந்தியை புகழ்ந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. மக்களோட சகஜமா பேசுற ஒரு வீடியோவை வெளியிட்டு தான் பார்த்து வியந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? செல்லூர் ராஜு அவர்கள் இது மாதிரி அனுப்புனதுல ஒன்னும் வியப்பு இல்லை. ஆனா உலக தலைவர்கள் எல்லாம் இன்று தலைவர் ராகுல் காந்தியுடைய அரசியலையும் அவர் மேற்கொண்டிருக்கின்ற பரப்புரையும் அவர் இந்த தேசத்தின் மக்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு, பரிவு, பாசம், பற்று இதை பற்றி எல்லாம் வியந்திருக்கிறார்கள். திரு செல்லூர் ராஜு அவர்கள் எப்பொழுதுமே காங்கிரஸ் மீது ஒரு அபிமானம் உள்ளவர், பேசும்பொழுதெல்லாம் சொல்லுவார். ஆகவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் மீது பற்று இருக்கிறதோ இல்லையோ, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மீது அவர் பற்று வைத்திருப்பதும், குறிப்பாக எதிர்கட்சிகளாக இருந்தாலும் ஈவன் பாரதிய ஜனதா கட்சியும் உடைய முற்போக்குவாதிகள் கூட தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை நேசிக்கிறார்கள். ஆகையால் அந்த கட்சியிலிருந்து நிறைய பேர் இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கூட ஒரு சில பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் இணைந்த போது சொன்னார்கள், நாங்கள் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து மிகவும் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு தேவை என்று. ஆகையால் அவர் சொல்லியது வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் மட்டுமல்ல, இந்த தேசமே, இந்த உலகமே அவரை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரை மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு, அன்னை இந்திரா காந்திக்கு பிறகு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த உலக தலைவர்கள் எல்லாம் பார்ப்பதை நாம் காணுகிறோம். ஆகவே திரு செல்லூர் ராஜு அவர்கள் சொன்னது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. உண்மையை சொல்லியிருக்கிறார், உண்மையை பேசியிருக்கிறார். அவர் மனதில் உள்ளதை எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார். நன்றிம்மா, தேங்க்யூ. செல்லூர் ராஜு உண்மையை தான் பேசியிருக்காரு இந்த வீடியோ பதிவு மூலமா அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அப்படி இருந்தாலும் கூட மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவோட அதிமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டாங்க. திமுக தொடர்ந்து சொன்னாங்க ஒரு கள்ள கூட்டணிங்கிறது பாஜகவோட அதிமுகவுக்கு தொடருது அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில செல்லூர் ராஜு இந்த பதிவை வெளியிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அரசியல் களத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்துமா என்ன அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்க எங்களை பொறுத்தவரை காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமையோடு இருக்கிறது. அந்த தோழமை உண்மையான தோழமையாக நீடிக்கிறது. அரசியல் அவருடைய கட்சியை சார்ந்த கருத்துக்களை அவர் சொல்லுவார், நான் என்னுடைய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கருத்துக்களை நான் சொல்லுவேன். ஆனால் இந்த இணக்கம், இந்த ஒற்றுமை, இந்த கூட்டணி என்பது உண்மையான கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு நல்லுறவு இருக்குது. குறிப்பாக எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு இணக்கம், ஒரு உண்மையான நேசம், பாசம், உறவு இருக்கிறது. இதை யாரும் முடித்துவிட முடியாது. அரசியல் என்பது வேறு, உறவுகள் என்பது வேறு. நன்றிம்மா, தேங்க்யூ. நன்றி சார், இணைப்பில் பேசியமைக்கு நன்றி. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.